சாய்ராம் உணவே மருந்து. நுரையீரல் மட்டன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: குருமிளகு சீரகம் 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள், மல்லித்தூள் 4 ஸ்பூனு, வெங்காயம் வணக்கி அரைக்கிறதுக்கு. மட்டனை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பத்தை வச்சு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி இது அரைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம், அது கருகாப்புல் எல்லா குழம்புக்கும் வணக்கி அரைக்கும்போது ஒரு கருகாப்புல் போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. போட்டு குருமிளகு சீரகம் போட்டு சூடானதி நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. விட்டு மல்லித்தூள் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குது, அது மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இது சூடாகி ஒரு பச்சை வாசம் போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு எடுத்து நாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுனால அடுத்தது மறுபடியும் குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிச்சதி அறுத்து வச்ச சின்ன வெங்காயம் கருகாப்புல் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டு. அப்புறம் நம்ம கழுவி வச்ச மட்டனை, நுரையீரலும் 1/4 கிலோ மட்டனை சேர்த்து நாங்கள் குழம்பு வச்சோம். நுரையீரல் தனியாக வச்சா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் மட்டன் இதில் சேர்த்திக்கிட்டோம். 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வணங்கினால நாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், இந்த மிளகெல்லாம் போட்டு வறுத்தது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு நாங்கள் தேங்காய் சேர்த்துல. இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பின்னால் நம்ம விசில் போட்டு ஒரு 5 விசில் விடணும். கறி பொறுத்து 5 விசில் விட்டாலே வெந்துரு. 5 விசில் வரணும். பாருங்கள், 5 விசில் விட்டோம். குழம்பு கம்மியாயிடுச்சு. மல்லித்தலையை போட்டு நாம் இறக்கிட்டோம். இது வறுவலும் இல்லாமல் குழம்பு தனியாட்டம் இல்லாமல் கிரேவி மாதிரி. இது சாப்பாடு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். உடம்புக்கு நல்லது. நுரையீரல் நாங்கள் எடுத்து செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க.